ஊடகங்கள் வந்து விஜயை ஊதி பெருசாக்கி வளர்த்து கொண்டிருப்பதே ஊடகங்கள் தான். அந்த கட்சியில் முடுமுத்திர செயல்பாடு கிடையாது. ஒரு கருத்தியல் தெளிவோ, ஒரு கொள்கை கோட்பாடு தெளிவோ, இல்லை ஒரு சிக்கலில் தெளிவான ஒரு பார்வையோ எதுவுமே கிடையாது. அந்த இயக்கம் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு போராட்டமோ ஒரு பொதுக்கூட்டமோ அப்படி தான் செய்யுது. விஜயே வந்து பகுதி நேர அரசியல்வாதி அப்படி கமலஹாசன் சொன்னார். இவர் மாதத்துக்கு ஒரு தடவை தான் வர்றாரு, அதை விட குறைவான தான் வர்றாரு. ஆனால் ஊடகங்கள் திரும்ப திரும்ப விஜய் 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 விஜய்னு பேசி விஜய் குறித்தான ஒரு மிகையான பிம்பத்தை வந்து ஊடகம் கட்டமைக்குது. 30 விழுக்காடு வாக்கு இருக்கு, 40 விழுக்காடு வாக்கு இருக்கு, அவர் யாருடைய வாக்கை பறிக்க போறாரு, அவர் வாக்கை பறிப்பாத முடிவுக்கு முன்முடிவுக்கு என் ஊடகங்கள் வருது. இங்க கூட்டமெல்லாம் வாக்காக மாறாது. கமலஹாசன் வந்தப்ப தமிழ்நாட்டில் வந்து படித்தவங்க பூரா கமலஹாசன் தான் போட போகிறாங்க, ஒரு மேட்டுக்குடி அரசியல், ஒரு உயர்தரமான அரசியல் அப்படின்னாங்க. கமலஹாசன் எவ்வளவு விழுக்காடு வாக்கு மக்கள் வாக்கு பாதி அதுல உண்மை இருந்ததா இல்லையா? இல்லையா? கமலஹாசனுக்கு ஊடகங்கள் கொடுத்த முக்கியத்துவம் என்ன, களத்தில் விழுந்த வாக்கு என்ன? ஆனா நாம் தமிழர் வந்து கிட்டத்தட்ட 2011 இருந்து பல மக்கள் பிரச்சனைகளுக்கு போராடி நாம் தமிழர் அதான் சொல்றேன், 4% கிட்ட அவருக்கு ஒரு 4 விழுக்காடா, இவருக்கு 5 விழுக்காடு 6 விழுக்காடு இப்படி வரலாம். இவங்க வந்து தமிழ்நாடு முழுக்க அவருக்கு தான் வாக்கு விடுவோம், 30 விழுக்காடு வரும், 20 விழுக்காடு வரும்னா கனவு கோட்டை கட்டலாம், கனவு ஆடலாம். ஆனால் அது களத்தில் சாத்தியமாகுது. கூட்டமெல்லாம் வாக்காக மாறாது. எல்லா மக்களும் அவங்க விஜய்க்கே போட்டுருவாங்க அப்படின்னா அதெல்லாம் அப்படி கற்பனை பண்ணிக்க வேண்டியதான். ஜெயச்சந்திரனின் புதிய கலை ஜனவரி 3 ஆவடியில் கோலாகல ஆரம்பம். ஜெயச்சந்திரன்.